ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் PE ரேஷியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது PE ரேஷியோ பற்றின ஒரு எளிமையான புரிதல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த PE ரேஷியோ பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் அந்த வீடியோவில் நான் பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த PE ரேஷியோவை நம்பலாமா கூடாதா, அதை எங்கே எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பற்றின ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோவில் PE ரேஷியோ வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எங்கே எப்படி பார்க்கறதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே PE ரேஷியோ வச்சு என்ன மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ முழுமையாக பாருங்க. முதலாவது PE ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிறோம். ஆனா எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது? ஏன்னா டெய்லியுமே ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆயிட்டே வருது. அப்ப ஏதோ ஒரு வரிசையில கம்பெனிஸை ஃபில்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று வருது. உதாரணத்துக்கு, இது தொடர்ந்து ப்ராஃபிட்டை கூட்டிட்டே போற கம்பெனி, இது டிவிடெண்ட் அதிகமா கொடுக்குற கம்பெனி, இது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, இப்படி ஏதாவது ஒரு அளவுகோல் வச்சு அதன்படி தான் நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்கு வரோம். ஒருத்தங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்த மட்டும் வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் 10-20 நிறைய ஃபில்டர் வச்சு அதுல ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனியை ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ இப்போ PE ரேஷியோவை எதுக்காக யூஸ் பண்றோம்னு நமக்கு தெரியும். நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அது எல்லாத்துலயும் நம்ம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, ஏதோ ஒரு வழியில ஃபில்டர் பண்ண போறோம். அப்படி வரிசைப்படுத்துறதுல ஒரு ஃபில்டர் தான் இந்த PE ரேஷியோ. அடுத்து இந்த PE ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்ப இந்த PE ரேஷியோவை புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். அண்ட் இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தொடர்ந்து ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசிட்டு வரேன். உங்களுக்கும் அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல என்னோட எல்லா டவுன்லோட்ஸையும் அப்டேட்ஸையும் ஷேர் பண்றேன். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல நான் PE ரேஷியோவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். ஸோ முதலாவது PE ரேஷியோனா என்னன்னா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, அதை இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அடுத்ததா எக்ஸாம்பிள்ல ஜெகதீஷ் இண்டஸ்ட்ரீஸ்னு கொடுத்திருக்கேன். அதாவது இந்த ஜெகதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய PE ரேஷியோ தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 கரண்ட் ஷேர் பிரைஸ், அதாவது இப்ப அந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் வந்து 50 ரூபாயில நமக்கு இருக்கு. அடுத்ததா நம்பர் 2 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதாவது ஆஃப்டர் டாக்ஸ் நமக்கு ப்ராஃபிட் 200 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த கம்பெனில. அதுக்கு அடுத்ததா நம்பர் 3 நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இந்த இடத்துல இந்த கம்பெனிக்கு இப்ப 100 ஷேர்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா 4வது ஏர்னிங் பர் ஷேர். அப்படின்னா என்னன்னா, நமக்கு லாபம் 200 ரூபாய் கிடைச்சிருக்கு, அந்த கம்பெனில மொத்தம் 100 ஷேர்ஸ் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், அந்த லாபத்தை எத்தனை ஷேர்ஸ் இருக்கோ அந்த ஷேர்ஸால பிரிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த 200 ஷேரை உள்ள பங்குகளால பிரிச்சா நமக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுல ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு கலரும் கொடுத்திருக்கேன். இதை எதுக்காக கொடுத்திருக்கேன்னா, எதை வச்சு என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கலர் கொடுத்திருக்கேன். பாருங்க, இந்த இடத்துல ஏர்னிங் பர் ஷேர்னா 200 ரூபாயை நம்ம 100 ஷேரால பிரிச்சிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நோட் பண்ணிருக்கேன். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதனுடைய கரண்ட் பிரைஸ் என்ன. கரண்ட் பிரைஸ் என்ன, 50 ரூபாயில இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளவு, 2 ரூபாய். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம்னு நமக்கு இப்ப தெரியும். அடுத்ததா இந்த PE ரேஷியோ கண்டுபிடிக்க என்ன பண்றோம்னா, அதனுடைய கரண்ட் பிரைஸை ஏர்னிங் பர் ஷேரால நம்ம வந்து டிவைட் பண்றோம். இந்த இடத்துல பாருங்க, 50 ரூபாய் இந்த ஜெகதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய கரண்ட் பிரைஸ் இருக்கு. அதே நேரத்துல அதனுடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2 ரூபான்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப என்ன பண்றோம், அதனுடைய கரண்ட் பிரைஸை நம்ம வந்து ஏர்னிங் பர் ஷேரால டிவைட் பண்றோம். நமக்கு 25 அப்படின்ற PE வந்து கிடைக்குது இந்த ஜெகதீஷ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். நீங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுனால வைக்கலாம். நான் டெலிகிராம்ல இதை வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ இந்த PE ரேஷியோ பத்தி தெரியுது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுது. இதை வச்சுட்டு என்ன பண்றது, என்னன்னு இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறது. ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய தேவையில்லை. சிம்பிளா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஜெகதீஷ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனில இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த கம்பெனி 1 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற இடத்துல நீங்க அதுக்கு 25 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இதுதான் PE ரேஷியோ புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான வழி. அதாவது ஒரு கம்பெனியுடைய PE ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா, அந்த கம்பெனில இருந்து 1 ரூபாய் லாபம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம போட ரெடியா இருக்கோம் அப்படின்றதுதான் இந்த PE ரேஷியோ நமக்கு தெரியப்படுத்துது. உதாரணத்துக்கு, நான் கூகுள்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் PE ரேஷியோன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு 24.39 அப்படின்ற PE ரேஷியோ காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல 24 ரூபாய் 39 பைசா போட்டேன்னா எனக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போ உடனே 24 ரூபாய் 39 பைசா இந்த ஷேர்ல போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்னா ஒரு ஷேராவது வாங்கி ஆகணும். அப்ப இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஒரு ஷேர் பிரைஸ் 2339 ரூபாய். 24 ரூபாய் 39 பைசாக்கு எனக்கு
ரூபாய் ப்ராஃபிட்னு இந்த PE ரேஷியோ சொல்லுது. அப்ப 2339 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குனேன்னா அந்த ஷேருக்கான டோட்டல் ஏர்னிங் எவ்வளவு? அதுக்கு நான் என்ன பண்றேன், 2339 24.39 டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு ஒரு ஷேருக்கான ஏர்னிங் இந்த இடத்துல கிடைக்கும் 95.89 எனக்கு காட்டுது. இதுதான் இந்த PE ரேஷியோ நமக்கு சொல்ற விஷயம். நம்ம பார்த்த கால்குலேஷன்ல எதுவும் கன்ஃபியூஷன் இருந்தா இந்த பார்ட்டை மட்டும் 2-3 டைம் பாருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். சோ நம்ம இப்ப என்ன புரிஞ்சிட்டோம், PE எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம லாபம் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு 40 PE உள்ள ஒரு ஸ்டாக்கை விட 20 PE உள்ள ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது ஸ்மார்ட்டான முதலீடு தானே. ₹1 சம்பாதிக்கிறதுக்கு 20 ரூபாய் கொடுத்தா லாபமா இல்ல 40 ரூபாய் கொடுத்தா லாபமா? எது குறைவா கிடைக்குதோ அதுதான் நமக்கு அதிகமான லாபம். ஆனா எது குறைவான PE எது அதிகமான PE, இந்த விஷயத்தை விளக்குறதுக்கு நான் screener.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு லாகின் ஆகியிருக்கேன். இதுல யார் வேணாலும் ஃப்ரீயாவே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல PE ரேஷியோ மட்டும் இல்ல எல்லா விதமான ஃபண்டமெண்டல்ஸையுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். பட் இந்த வீடியோல PE ரேஷியோ பத்தி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ ஒன்ஸ் நீங்க லாகின் ஆனதும் உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த இடத்துல எந்த கம்பெனியை பத்தி வேணாலும் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம முதல்ல பார்த்த கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸையே சர்ச் பண்ணலாம். சோ இந்த இடத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். சோ இந்த இடத்துல பாருங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் நமக்கு இந்த விண்டோல கிடைச்சிருக்கு. இந்த வெப்சைட்ல கவர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோல நம்ம PE பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய க்ளோஸ் பிரைஸ் காட்டுது. அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல பாருங்க ஸ்டாக் PE அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட PE ரேஷியோ நமக்கு இந்த இடத்துல காட்டுது. அதுக்கு அடுத்ததா இந்த இடத்துல EPS அப்படின்னு சொல்லி ஏர்னிங் பெர் ஷேரும் நமக்கு இந்த இடத்துல காட்டுது. சோ நம்ம PE ரேஷியோல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கரண்ட் பிரைஸ், அதுக்கப்புறம் PE, அதுக்கப்புறம் EPS. ஒருவேளை இந்த PE ரேஷியோ EPS அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாம இருந்தா இந்த இடத்துல வந்து நீங்க அதை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல PE அப்படின்னு டைப் பண்ணேன்னா PE ரேஷியோ அப்படின்றது காட்டுது. இது ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம், அதனால நம்ம மறுபடியும் ஆட் பண்ண தேவையில்ல. ஒருவேளை இந்த இடத்துல எதுவும் மிஸ் ஆனிச்சுன்னா நீங்க இந்த இடத்துல எந்த ரேஷியோ ஆட் பண்ணணுமோ அது இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல எப்படி ஒரு PE கால்குலேட் ஆகுது அப்படின்றதுக்கும் நான் உதாரணம் காட்டுறேன். பாருங்க இந்த இடத்துல அதனுடைய கரண்ட் பிரைஸ் 2334 ரூபான்னு இருக்கு. அதுக்கு அடுத்ததா அதனுடைய ஏர்னிங் per ஷேர் வந்து 95.7 இருக்கு. சோ நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 24.38 கிடைக்குது. அதுதான் நமக்கு இந்த இடத்துல ஸ்டாக் PE சொல்லி காட்டியிருக்கு. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டீடைல்ஸ் படி PE ரேஷியோ குறைவா இருந்தா அது நமக்கு ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க நான் 2 கம்பெனியை வந்து கம்பேர் பண்றதுக்காக எடுத்திருக்கேன். முதலாவது லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குறது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOCன்னு நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது டாடா ஸ்டீல்னு சொல்லி நான் ரைட் சைட்ல எடுத்திருக்கேன். சோ இந்த 2 கம்பெனியோட PE இந்த இடத்துல இருக்கு. IOC உடைய PE 5.16 இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா டாடா ஸ்டீல்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல 75.6 PE நமக்கு இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல IOC ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற முடிவுக்கு வரலாமா? இந்த மாதிரி PE ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ணலாமா? முதலாவது இந்த கம்பேரிசனே தவறு. எதனால தவறு? நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க, ஒரு ரிஃபைனரி செக்டரை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டீல் செக்டரோட கம்பேர் பண்றோம். என்னென்ன செக்டர்னு இந்த இடத்துல பாக்குறது, இதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா இந்த இடத்துல பாருங்க பீர் கம்பேரிசன் அப்படின்ற இடத்துல இது என்ன செக்டர் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த டாடா ஸ்டீலையும் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா இந்த இடத்துல இந்த டாடா ஸ்டீல் என்ன செக்டர் அப்படின்றதையும் நமக்கு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிஃபைனரி செக்டரோட PE கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டீல் செக்டரோட PE நம்ம கம்பேர் பண்றோம். இது ஒரு தவறான விஷயம். ஏன்னா வேற வேற செக்டரை நம்ம ஒன்னா கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா அந்தந்த செக்டருக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்க போகுது. ஒரு பேங்கிங் செக்டர்னா borrowings-க்கும் அந்த பேங்கிங் செக்டருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி ஒரு FMCG-னா அந்த செக்டருடைய ஃபண்டமெண்டல்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம எந்த செக்டரை எதோட கம்பேர் பண்றோம் அப்படின்றது முதலாவது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பேங்கிங் செக்டரை கொண்டு போயிட்டு டயர் செக்டரோட கம்பேர் பண்றதோ, ஒரு சிமெண்ட் செக்டரை கொண்டு போயிட்டு ஒரு FMCG-யோட கம்பேர் பண்றதோ நமக்கு சரியான ரிசல்ட்டை கொடுக்காது. நம்ம PE ரேஷியோ வச்சு கம்பேர் பண்றோம்னா அந்த குறிப்பிட்ட செக்டர்ல உள்ள மற்ற கம்பெனிஸோட PE-யோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க நான் ரிஃபைனரிஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரிஃபைனரிஸ் செக்டர்ல உள்ள கம்பெனிஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சோ மொத்தமா இந்த இடத்துல நமக்கு எத்தனை கம்பெனி இருக்கு? மொத்தம் 6 கம்பெனி இருக்கு. இதுல இந்த இடத்துல கம்பெனியோட பேர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது PE ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நம்ம இப்ப கவனிக்க தேவையில்ல. இப்ப நம்ம PE ரேஷியோ பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ எனக்கு இந்த இடத்துல மொத்தம் 6 கம்பெனி இருக்கு. அந்த 6 கம்பெனிக்கும் வேற வேற PE ரேஷியோ எனக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த PE ரேஷியோ நான் வரிசைப்படி பண்ணணும்னா ஒரு தடவை நான் இந்த PE ரேஷியோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன்னா எது கூடுதலான PE ரேஷியோ இருக்கோ அதுல இருந்து குறைவான PE ரேஷியோ வரைக்கும் உள்ள கம்பெனி BBCL ஒரு சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது.
அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல நான் BVCL கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா எனக்கு அந்த கம்பெனியோட ஒரு தனி விண்டோவை பார்க்க முடியும். அந்த இடத்துல நமக்கு அந்த கம்பெனியோட முழு பெயர் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதுக்கு அடுத்ததான் அந்த கம்பெனியோட மற்ற டீடைல்ஸையும் நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியும். சோ நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் படி பார்த்தா ஒரு கம்பெனியோட PE ரேஷியோ குறைவா இருந்தா அது சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது, அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், PE ரேஷியோ அதிகமா இருந்தா அந்த கம்பெனியை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயம் சரியா அப்படின்றதையும் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நான் அதே வெப்சைட்ல ITC லிமிடெடோடைய விண்டோவை வந்து ஓபன் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல ITC பத்தின நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ நான் அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ITC உடைய பிரைஸுக்கான ஒரு சார்ட் ஒன்று கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க, இதுல 1 இயர்னு இருக்கு. இதை வந்து நான் மேக்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி சேஞ்ச் பண்ணேன்னா ITC கம்பெனியுடைய பிரைஸ் ஹிஸ்டரி வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சோ இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அதுல இருந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்துச்சு அப்படின்றது எல்லாத்த பத்தியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நீங்க அந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா ஃப்ரீ டைம்ல எடுத்து பாருங்க. சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த பிரைஸ் அப்படின்றதுக்கு பக்கத்துல PE ரேஷியோ அப்படின்ற ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணேன்னா பாருங்க, இந்த PE ரேஷியோ ஓவர் த பீரியட் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான சார்ட் ஒன்னும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. சோ இதுல இந்த ப்ளூ கலர் லைன்ல நமக்கு இந்த ITC கம்பெனியுடைய PE ரேஷியோ எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியுது. பாருங்க, இதுல ITC கம்பெனியுடைய PE எவ்வளவு தூரம் போயிருக்கு, 45 ரூபா வரைக்கும் போயிருக்கு இப்ப 2013ல. அதுக்கப்புறம் இதனுடைய PE கீழே விழுந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 13-12 வரைக்கும் இந்த ITC லிமிடெடோட PE கீழே விழுந்திருக்கு. சோ எதனால இப்படி ஒரு பீரியட்ல இந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ இவ்வளவு கீழே விழுந்திருக்கு? இந்த பீரியட் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இது வந்து கொரோனா பீரியட். இந்த பீரியட்ல பாரபட்சம் இல்லாம எல்லா ஸ்டாக் பிரைஸுமே கீழே விழுந்துச்சு. அப்படி கீழே விழுந்ததுனால இந்த கம்பெனியோட PE ரேஷியோவும் ரொம்ப குறைவா மாறி இருக்கு. சோ இந்த கம்பெனி ஒரு பீரியட்ல ரொம்பவும் குறைவான PEல இருந்திருக்கு. அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்னா நமக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப எல்லா கம்பெனியோட PE ரேஷியோவுமே இந்த மாதிரி கீழே விழுந்துச்சுன்னா அது நமக்கு சீப்பா கிடைக்குது அப்படின்றது அர்த்தமா அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். ஏன்னா ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் எதனால கீழே விழுது? 2 ரீசனுக்காக விழலாம். ஒன்னு, ஓவராலா மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் என்ன மாதிரி இருக்கு, மார்க்கெட்ல என்ன மாதிரி பிரைஸ் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்றத பொறுத்தும் ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து கீழே விழலாம். இந்த இடத்துல ITC கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லயோ அதனுடைய growthலயோ எந்தவித சேஞ்சுமே இல்லாட்டியுமே கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் வந்ததுனால அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதனால அது நமக்கு ஒரு சீப்பான PEல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு கம்பெனியுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால ஒரு கம்பெனில ஃபண்டமெண்டல்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த பீரியட்லயும் அதனுடைய PE குறைஞ்சிட்டே வரலாம். ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கு, ஒரு கம்பெனியுடைய ப்ராஃபிட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்ற டைம்லயும் அதனுடைய PE வந்து குறைஞ்சிட்டே வரலாம். அப்ப அந்த பாயிண்ட்ல நம்ம PE மட்டும் வச்சுட்டு ஓகே இந்த கம்பெனியுடைய PE ரேட் குறைஞ்சிருச்சு அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுடைய முதலீடு கடைசியில ஒரு நஷ்டமா மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த கம்பெனியுடைய வேற விதமான ஃபண்டமெண்டல்ஸையும் கோ த்ரூ பண்ண வேண்டிய நிலைமையும் வரலாம். அப்ப இதுல என்னுடைய பாயிண்ட் என்னன்னா 2 ரீசன்னாலையும் ஒரு கம்பெனியுடைய PEல சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஒன்னு இன்டர்னல் ரீசன், ஒன்னு எக்ஸ்டர்னல் ரீசன். அப்படி அது என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். சோ கைஸ், இதுவரைக்கும் நம்ம பேசுனதுல இருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவது, PE ரேஷியோ வச்சு நம்ம ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றோம்னா அதை மட்டும் ஒரு ஃபில்டரா எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா PE ரேஷியோ குறைவா இருக்குன்றதுனால மட்டும் ஒரு ஸ்டாக் சீப்பா இருக்கு, PE ரேஷியோ அதிகமா இருக்குன்றதுனால அது ஓவர் வேல்யூவா இருக்குன்னு நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த PE ரேஷியோ கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னாலையும் மாறுபடுது, கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்னாலையும் மாறுபடுது. அப்ப இந்த PE ரேஷியோட சேர்த்து மற்ற ஃபண்டமெண்டல்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். அப்ப இந்த PE ரேஷியோவை எதுக்கு வச்சுக்கலாம்னா, எங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது, எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற நேரத்துல நம்ம இந்த PE ரேஷியோவை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம். அடுத்தது, நம்ம இப்படி PE ரேஷியோ வச்சு அனலைஸ் பண்ணும்போது எந்த செக்டரோட கம்பேர் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம அவதானிக்கணும். ஏன்னா செக்டருக்கு ஏத்த மாதிரி அதனுடைய PE ரேஷியோ மாறும் அப்படின்றதையும் நம்ம நினைவுல வைக்கணும். அதுக்கடுத்தது, நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா ஒரு நல்ல கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த டைம்ல நம்ம இந்த PE ரேஷியோ வச்சு தைரியமா நிறைய முடிவுகள் எடுக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல அந்த கம்பெனிக்கு அது ஒரு சீப்பான பிரைஸ், இல்லனா இந்த கம்பெனிக்கு இந்த பிரைஸ் ரொம்பவே அதிகம்னு நம்மளால ரொம்பவும் ஈஸியா
ஈஸியா அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இப்படி ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல PE ரேஷியோ பத்தின நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் PE ரேஷியோ பத்தி நீங்களாவே ஒரு ரிசர்ச் பண்ணி அது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சாதகமான முடிவுகள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை டைப் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.